மூச்சு பயிற்சியை தான் கடவுளோட ஒப்பிடுற ஒரு பயிற்சியாக இருக்குது. மூச்சு பயிற்சியும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஸ்பிரிச்சுவல், ஒரு சாமி கும்பிட்றோம்ல, அப்புறம் பக்தியாக இருக்கிறோம்ல, அதுக்கும் மூச்சு பயிற்சிக்கும் ரொம்ப சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம மூச்சை காப்பாற்றுறதே கடவுள் தான். ஸோ கடவுளோட ஒன்றிணைந்த அந்த மூச்சு பயிற்சி, ஏன் கடவுளுக்கு ஒன்றிணைந்து அந்த பயிற்சியை செய்ய சொல்கிறாங்கன்னா, அந்த பயிற்சி பல்வேறு நோய்களை சரி பண்ணுறதும் இல்லாமல் உங்களை ஒரு தோல் கூட பளபளன்னு வச்சுருக்கிறது, உங்கள் உடம்புல இருக்க கழிவுகளை வெளியேற்றுறது, உங்களுக்கு இருக்கிற பல்வேறு நோய்களை குணப்படுத்துறது. அதை தவிர ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், ஆங்ஸைட்டினா ஃப்யூச்சரை நினச்சி பயப்படுறது, இல்லை பாஸ்டில் நடந்ததை நினச்சிக்கிறது, இல்லை நெகட்டிவ் திங்கிங்கு, ஒரு கெட்ட விதமான ஒரு மனசுக்குள்ளே தோன்றது, இதெல்லாத்தையுமே தடுக்க வல்லது மூச்சு பயிற்சி. மன அழுத்தத்தை தடுக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட மூச்சு பயிற்சியை இன்றைக்கி நான் உங்களுக்கு கண்டிப்பாக சிம்பிளாக சொல்லித்தரேன். மூச்சு பயிற்சி ஏன் செய்கிறோம், மூச்சு பயிற்சியில் எத்தனை விதம் இருக்குது, அதையும் சொல்லித்தரேன். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓம்னு ஒரு பயிற்சி. அது என்னன்னா, ஓம்ங்கிற சவுண்டு நம்ம பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா, 2/3, 3/2 பங்கு ஓவும், 3/1 இம்முன்னும் வெளியில் விட வேண்டியதாக இருக்குது. அப்படி ஓம்னு நம்ம விடுறப்போ நம்ம லங்ஸில் லங் வால்யூம், அதான் மொத்த லங்ஸோட வால்யூம், அதில் டைடல் வால்யூம் அப்படிங்கிறது ஒரு பகுதி, அதில் ரெசிடியல் வால்யூம்னா உடம்புல லங்ஸில் கடைசியாக தேங்கி கிடக்கிற கொஞ்சம் கெட்ட காற்று, அதை வெளியேற்ற தான் இந்த ஓம் பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை தவிர லங் வால்யூம், ரெசிடியல் வால்யூம், டைடல் வால்யூம், இந்த மாதிரி லங்குக்குள்ள வால்யூம்ஸ் இருக்குது. அந்த வால்யூம் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் நிறையா நோய்கள், பிராங்கியல் ஆஸ்துமா, கிரானிக் பிராங்கைட்டிஸ், பிராங்கிக்டேசிஸ், ஈவன் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஈவன் ஒரு வெயிட் குறைக்கிறது, ஈவன் கழுத்து வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லாமே சரியாக வர்றதுக்கு இந்த மூச்சு பயிற்சி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு கேட்டால், இந்த மூச்சு பயிற்சியில் நம்ம மூச்சை கரெக்டாக நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணி இழுக்கிறப்பவும் விடுறப்பவும் அது ஒவ்வொரு செல்ஸ்குள்ளேயும் ஆக்சிஜனை நம்மளுக்கு அனுப்புறதுனால நம்ம செல்ஸ் எல்லாம் ரொம்ப மலர்ந்து ரொம்ப பிரைட் ஆகுது. அதனால ஓவரால் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது. இப்போ ஓம் சொல்கிறேங்க. ஓம் எக்ஸ்பிரேஷனுக்கான எக்ஸசைஸ், நம்மளுக்கு உடம்புல இருக்க அந்த ரெசிடியல் வால்யூம் வெளியில் போகிறதுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு வைபை கொடுக்குற ஒரு எக்ஸசைஸ்னு வச்சுக்கோங்களேன். ஓ இதில் ஓங்கிறது 3/2 பங்கும், இம்முங்கிறது 3/1 மொத்தம் 30 கவுண்ட் அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப லாங் எக்ஸ்பிரேஷன். திரும்ப 2வது தடவை செஞ்சு காட்டுறேன். ஓ ஸோ 3வது தடவை செஞ்சு காட்டுறேன். ஓ ஸோ இந்த மாதிரி ஒரு 7 தடவை செய்கிறப்ப என்ன ஆகும்னா, ரெசிடுவல் வால்யூம் வெளியில் போகும். இன்னும் பல்வேறு நன்மைகள் உங்கள் உடம்புக்கு நடக்கும். இப்போ மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு பாக்ஸ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ், டயப்ரமேட்டிக் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செஞ்சு காட்டுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ பாக்ஸ் ப்ரீத்திங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு மூக்கு வழியாக மூச்சை 6 செகண்ட் உள்ளே இழுக்கணும், ஹோல்டு பண்ணி 6 செகண்ட் வைக்கணும், வாய் வழியாக ஊதி விடுறப்போ 9 செகண்ட் வெளியே விடணும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி காட்டுறேன். இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம்
இது செகண்ட் டைம். ஸோ இந்த மாதிரி மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டே 6 செகண்ட், ஹோல்ட் பண்ணிவிட்டு 6 செகண்ட், வாய் வழியாக ஊதி விட்டு 9 செகண்ட். ஸோ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். எஸ், இந்த மாதிரி இப்போ நான் தேர்ட் டைம் அதே இது மூக்கில் இழுத்து மூக்கிலேயே விடுற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். பாக்ஸ் ப்ரீத்திங்கு 6 கவுண்ட் உள்ளே இழுக்கிறது, 6 கவுண்ட் ஹோல்டு பண்ணுறது, 9 கவுண்ட் வெளியில் விடுறது இப்போ சொல்லி கொடுக்குறேங்க. ஏன் 9 கவுண்ட் வெளியிலன்னா ரெசிடியல் வால்யூம் நான் முதல்ல சொன்ன மாதிரி வெளியில் போகிறது. ஃபஸ்ட்டு கெட்ட காற்றை வெளியில் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இழுக்கிறத இன்க்ரீஸ் பண்ணி லங் வால்யூமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட். திஸ் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்.